ஏண்டா நியூஸ் சேனல்ஸ் நீங்களா இதெல்லாம் பத்தி பேச மாட்டீங்களா? என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒசூரை சுத்தி இருக்க 120 கிராமங்கள்ல இருக்க விவசாயிகளா இவங்களுடைய விவசாய நிலத்தை வளர்ச்சி திட்டத்துக்காக கையகப்படுத்த போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அங்க இருக்க விவசாயிகளாம் போராடிட்டு இருக்காங்க. இத பத்தி பேச ஆரம்பிச்சா நாட்டோட வளர்ச்சி பொருளாதாரம் அப்படின்னு சில திராவிட கும்பல்கள் கடிக்கிறதுக்கு வரும். இந்த விஷயத்துல உங்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2005ஆம் ஆண்டு ஒரிசா மாநிலத்தில் கொரியாவை சார்ந்த ஸ்டீல் உற்பத்தி நிறுவனம் ஒன்று 52,000 கோடி முதலீட்டுல தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. இந்த முதலீட்டுக்காக அந்த மாநில அரசு செஞ்ச ஒப்பந்தம் என்ன தெரியுமா? அந்த நிறுவனத்துக்காக 6,000 ஏக்கர் நிலம், அதை சுற்றி உள்ள நிலக்கரி சுரங்கங்கள், அந்த நிலங்கள்ல இருக்கிற குரோமியம் போன்ற தாதுக்கள், அது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு 6,000 லட்சம் டன் இரும்பு தாதுக்கள், ஒரு டன் இரும்பு தாதுவை 2,000 ரூபாய்க்கு கொடுத்து அதுலயே 400 ரூபாய் அரசு மானியமும் கொடுக்கறதா ஒப்பந்தம் போட்டாங்க. இவங்க தயாரிக்கிற பொருளை ஏற்றுமதி பண்றதுக்கு பாரதீப் அப்படின்ற இடத்துல துறைமுகம் அமைக்கிறதுக்கான அனுமதியை அவங்க கொடுத்திருந்தாங்க. இதனால மத்திய மாநில அரசுகளுக்கு ஆண்டுக்கு 3,700 கோடி ரூபாய் வருமானம் வரும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருந்தது. ஆனா இந்த இரும்பு தாதுவுக்காக அரசு மானியமா கொடுக்கலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருந்த தொகையை இதை விட பல மடங்கு அதிகம். இந்த திட்டம் பல அமைப்புகளோடையும் விவசாயிகளோடையும் போராட்டத்தால கைவிடப்பட்டது. இதே போல ஒண்ணுதான் 2006 நம்ம சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல கொண்டு வரப்பட்ட நோக்கியா நிறுவனம். இந்த நிறுவனம் வர்றதுக்கு 50% நிலத்துக்கு விலை குறைப்பும் 14 ஆண்டு வரிச்சலுகையும் கொடுத்து 8,000 நேரடி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பல விவசாய நிலங்களை அழித்து இந்த நிறுவனத்தை கொண்டு வந்தாங்க. இந்த நிறுவனம் 2014 21,000 கோடி வரி கட்டாததால இதன் மேல வழக்கு பதியப்பட்டு இந்த நிறுவனம் நிறுத்தப்பட்டது. வேலை வாய்ப்பு வளர்ச்சி அப்படின்னு மக்களை கனவு காண வச்சுட்டு விவசாயிகளோட வயத்துல அடிக்கிறது தான் இந்த மாதிரியான திட்டங்கள். இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் பாடம் எடுக்காம மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு இல்லாத வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைச்சு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும். 30,000 விவசாய குடும்பங்களோட வாழ்க்கையை அழிச்சு கட்டமைப்பு அப்படின்ற பேர்ல கமிஷன் அடிச்சு 3,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அரசியல்வாதிகளை வளர்த்துக்கிறதுக்கு பேரு வளர்ச்சி இல்லை.